வணக்கம். அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று இந்த பதிவில் வீட்டில் பணம் தங்குவதற்கும் பண வரவை அதிகரிக்கவும் உதவக்கூடிய வசம்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நமக்கு பல விதத்தில் நன்மைகள் தரக்கூடியது வசம்பு. எல்லா நல்லதையும் வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு உண்டு. வசம்பை வைத்து வசியம் செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. எந்த பரிகாரம் ஆனாலும் அதை முழு மனதுடன் இறைவனை வேண்டி செய்தால் நிச்சயம் நாம் வேண்டிக் கொள்வது நடக்கும். அந்த வகையில் நாம் இந்த தொகுப்பில் பணத்தை ஈர்க்கக்கூடிய வசம்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதில் ஒன்று, பெயர் சொல்லாதது என்று கூட சில பேர் இந்த வசம்பை சொல்வார்கள். இந்த வசம்பை நீங்கள் பணம் வைத்திருக்கும் பர்சில் வைத்தால் பண வரவு அதிகரிக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் திரும்பவும் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். 2, பூஜை அறையில் வசம்பை வைத்தால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகும். காலையில் குளித்தவுடன் சிறிது பசு நெய்யில் தீபம் ஏற்றி வசம்பை சிறிது நேரம் காட்டவும். பின் உங்களின் மோதிர விரலில் தீபத்தில் காட்டிய வசம்பின் பகுதியை தொட்டால் கையில் கருப்பு நிற மை ஒட்டும். அந்த மையை உங்களின் உச்சந்தலை மற்றும் நெற்றியில் வைத்தால் நீங்கள் எந்த சுப காரியங்கள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். 3வது பரிகாரமாக வசம்பை தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கி கொள்ளவும். பின் அந்த சாம்பலை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு கொள்ளவும். அதனுடன் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பு இவற்றையும் சேர்த்து மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொண்டு பச்சை நிற நூலால் துணியை கட்டி கொள்ளவும். பின்பு இதை பணம் புழங்கும் இடத்தில் வைத்தால் பணம் பெருகும். புத்தகம் இருக்கும் இடத்தில் வைத்தால் குழந்தைகள் நன்கு படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை இந்த வசம்பு மூட்டையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 4வது பரிகாரம், பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு வசம்பை கையில் தொட்டு விட்டு வசம்பை தொட்ட கையால் பணத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் போது நான் இப்போது கொடுக்கும் பணம் வேறு விதத்தில் என்னை வந்தடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி இறை நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நீங்களும் பணக்காரர் ஆகலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்று இந்த பதிவில் ஏழைகளை கூட பணக்காரர்களாக மாற்றும் வசம்பு பரிகாரம் பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் நமது ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவில் மூலம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.